கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் ராஜா என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். மதுரையில் இருக்கிற இவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மகள் தர்சினிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். MPA கைச்சார் முடிச்சிருக்கிற மகளுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுக்கணும். மாத்திரமல்ல, நல்ல தெய்வ சித்தத்தின்படி திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷம் அன்பு சகோதரர் ராஜா சகோதரருக்காக, அவங்க மகளுக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட, ஹல்லேலூயா, மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. MPA கைச்சார் முடிச்சிருக்கிற மகளுக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மகளுடைய எதிர்காலம் பியூட்டிஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. செப்பனியா 3:20 மகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் உபாகமம் 26:19 கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்க பண்ணும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன். இதை தேவனாகிய கர்த்தர் வாலண்டியராக கர்த்தர் சொல்கிறார். ஒரு முறை நாயனூர் என்கிற ஒரு ஊருக்கு இயேசு கடந்து வருகிறார். அங்கே ஒரு விதவை கண்ணீரோடு தன்னுடைய மகனுடைய சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்காக போகிறார். ஆனால் அந்த விதவை தான் இயேசுவிடத்தில் வந்து, எனக்கு உதவி செய்யும், என் மகனுக்கு உயிரை கொடுங்க கேட்கவே இல்லை. சீசர்கள் யாராகிலும், இயேசுவே அந்த தாய்க்கு ஒரே மகன், அதுவும் அந்த தாய் விதவை, ஏதாவது உதவி செய்யலை, சொல்லவே செய்யலை. அவள் அழுகிறதை கண்டு இயேசு கிட்ட போய் பாடையை தொட்டு அவளுக்கு உதவி செய்தான். இன்னைக்கும் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்வான். நமக்கு எப்போ உதவி தேவை சொல்லுங்களேன்? நமக்கு எப்போ உதவி தேவை? இக்கட்டான சிச்சுவேஷனில் தான் நமக்கு உதவி தேவை. சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வான், மனுஷனுடைய உதவி விருதா. ஒரு நாள் ஒரு சகோதரரோடு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் ஃபோனை எடுத்த உடனே ஒரு சகோதரி சொல்கிறாங்க, சார் நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு லோன் வேணுமா சார்? உங்களுக்கு நீங்கள் லோனுக்கு எலிஜிபிலிட்டி, நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா உடனே எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுப்போம். இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சாரி மேடம், எனக்கு லோன் தேவையில்லை. ஃபோனை வச்சுட்டு என்று சொன்னார், பிரதர், ஒரு காலத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? லோன் கிடைக்காதான்னு சொல்லி ஒரு 20,000 லோனுக்காக நான் ஏறி இறங்காத பேங்க்கும் கிடையாது, நான் ஏறி இறங்காத வீடும் கிடையாது, நான் ஏறி இறங்காத சொந்தக்காரங்க வீடும் கிடையாது. இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சதுனால இந்த பேங்க் எனக்கு உதவி செய்வதற்கு முன் வருது. ஏன் முன் வருது? என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது,
ஸோ இதை பார்த்தோன்னே இவருக்கு லோனை கொடுத்தாச்சுன்னா இவர்கிட்ட பணத்தை எப்படி வாங்கலாம்? இன்னைக்கு உதவியை எதிர்பார்த்து உதவி செய்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உதவியை எதிர்பாராமலே உதவி செய்கிற தேவன் உங்களுடைய என்னுடைய தேவன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2 வசனம். உங்களுக்கு உதவி அப்படின்னு தேவையா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. 333 எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. மனுஷனை எந்த காரியத்திலையும் உதவின்னு கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எந்த மனுஷனிடத்துல போய் உதவி கேட்குற மாதிரி வைக்காதீங்க. ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்பேன். எனக்கு உதவி ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வரணும். அது உங்களுடைய சமூகத்திலிருந்து, உங்களுடைய கரத்திலிருந்து எனக்கு உதவி வரணும். மனுஷனால் உதவி செய்ய முடியாது. மார்க்கு 9வது அதிகாரத்தை நீங்கள் 19லேருந்து வாசித்து பாருங்க. ஒரு தகப்பனார் தன் மகனுக்குள்ள ஒரு பொல்லாத பிசாசு, அந்த பொல்லாத பிசாசு தண்ணியில் தள்ளி கொலை செய்ய பார்க்கிறது, தீயில தள்ளி கொலை செய்ய பார்க்கிறது. இப்போ அந்த தகப்பனார் இயேசு கிறிஸ்துவுடைய சீசரிடத்தில் போகிறாரு. சீசர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியலை. இப்போ இயேசு வருகிறார். மார்க்கு 9:22 வாசித்து பாருங்க. ஆண்டவரிடத்தில் மனம் இறங்கி, ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கி எனக்கு ஏதாவது உதவி செய்ய கொடுமானார் உதவி செய்யும்னு இயேசுவிடத்தில் கெஞ்சினார். அப்போ இயேசு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? அதுதான் எனக்கு கர்த்தர் செய்கிற உதவி. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் சந்தித்து பேசின பொழுது அவர் சொன்னார், ஒரு காலத்தில் நான் நினைப்பேன், எனக்கு யாராவது உதவி செய்திட மாட்டாங்களா? யாராவது உதவி செய்தால் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சிடலாமே, நல்ல பிஸ்னஸை செய்து நல்ல நிலைமைக்கு வந்துடலாமே, நமக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, ஆனால் பண உதவி இல்லையே அப்படி நான் புலம்பின நாட்கள் உண்டு. அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். யூதா 20வது வசனம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி, நான் இந்த வசனத்தின்படி என்னை பரிசுத்தத்து விசுவாசத்துக்கு நேராக என்னை உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உதவி எங்கெங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, உதவி எங்கெங்கெங்கே வந்துச்சுன்னு தெரியாது. பரலோகத்திலிருந்து உதவி வந்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணினா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இக்கட்டான சிச்சுவேஷனில் உதவி செய்வீராக, தேவையில் உதவி செய்வீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஒரு உதவி எனக்கு செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உனக்கு நான் உதவி செய்வேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.